அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாட்டு பாடி போட்டிருந்தேன். அது சும்மா நான் யதார்த்தமாக எனக்கு சோக பாட்டுனா பிடிக்கும். யதார்த்தமாக எனக்கு பிடிச்ச பாட்டில் ஒரு 4 வரி பாடி போட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் தங்கச்சி உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நீங்கள் பாடுங்க பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காமெடிக்கு சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நீங்கள் இது மாதிரி டெய்லி ஒரு வீடியோ பாட்டு பாடி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என் வயசு எப்படி இருக்குது என்னங்கிறது சரியாக தெரியல. எனக்கு பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி கொல்லையில் இருக்கும்போது வேலை செய்யும்போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். சட்டை ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பாடிட்டு இருப்பேன். அது மாதிரி நீங்கள் பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சொந்தங்கள் ஆசைக்காக நம்ம சொந்தங்கள் நமக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பாட்டை கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு பாட்டு நான் பாட போகிறேன். அதுவும் ஒரு சோக பாட்டு தான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு கேட்டு அழுவாத ஆளே இருக்க மாட்டாங்க. நான் நிறைய டைம் இந்த பாட்டு கேட்டு அழுதுருக்கேன். எப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் அந்த பாட்டை வச்சு தான் அழுதுட்டுருப்பேன். இந்த பாட்டு இன்றைக்கி பாடப்பேன். இன்றைக்கி ஒரு பாட்டு. அரங்கும் தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க, சீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க, நானுறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ரோசா. அரங்கும் தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க, சீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க, நானுறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ரோசா. சாட எழுதி வச்ச சாந்து சுவத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிடுச்சு. சாட எழுதி வச்ச சாந்து சுவத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிடுச்சு. தாங்களையே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம், தாங்களையே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம், வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஒரு சனம். அரங்கும் தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க, சீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க, நானுறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ரோசா. நண்பர்களே, இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சோக பாட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி ஒரு சோக பாட்டு பாடி போடுறேன். என்னோடய பாட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு இப்போ தானே புதுசாக பாட ஆரம்பிக்கும், கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் தனியாக இருக்கும்போது அப்படி பாடுவேன். என்னை எங்கள் அத்தை பொண்ணு சொல்லுவாங்க அடிக்கடி, உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நீ நல்லா பாடுற அப்படின்னு. ஆனால் முழுசாக பாட்டை கற்றுக்கிட்டு பாட மாட்டேன். இந்த வரியில் இந்த பாட்டில் 2 பாட்டு, அந்த பாட்டில் 2 வரி அப்படியே கலந்துட்டு அடிச்சுட்டு கிடப்பேன் வேலை செஞ்சுட்டு. ஆனால் உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நீ நல்லா பாடுற, பாடும்பாங்க. அவங்க தனியாக இருக்கும்போது அப்போல்லாம் ரேடியோ கூட இருக்காது, என்னை பாட வச்சதை கேட்டுட்டு இருக்குவாங்க எங்கள் அக்கா, எங்கள் அத்தை பொண்ணு கவிதாஸ் அக்கா, இன்புள்ள அக்கா. அப்போ அவங்கவுங்க அடிக்கடி சொல்லுவாங்க பாட்டு பாடுங்கன்னு. இப்போ என் பாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொந்தங்கள் எல்லாம் கேட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.